இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிலம் காலியாக கிடக்குது. இதை அதாவது சின்ன சின்ன இடம் தான், சேர்த்து பாருங்கள், பல ஏக்கர் ஒவ்வொரு ஊர்லேயும். சரி, இது ஏன் இடம் ஓ இடம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி போட்டு பயன்படுத்தாமலே இருக்காங்க. அப்படி யாரும் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது, அதுவே ஒரு குற்றம். ஒரு நிலத்தை பயன்படுத்தாமல் இருப்பது அது ஒரு குற்றம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மக்கள்கிட்ட ஒரு நிலத்தை பயன்படுத்தணும்னா பம்பு செட்டு தேவை, கிணறு தேவை. அப்போ மக்களால் அது முடியாது. ஆனால் நிலத்தை வாங்கி போட்டுடுறாங்க, இது என்னுடைய நிலம் உன்னுடைய நிலம்னு சொல்லி. அரசாங்கத்துக்கு சொந்தமாகவே இந்த சாலை ஓரங்களில் நிறைய நிலம் இருக்குது. அப்படி பாருங்கள், இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், சாலை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நெடுக இடம் இருக்கும், அதுவே பல ஏக்கர் வரும். அப்போ என்ன பண்ணணும், அரசாங்கம் என்ன பண்ணணும், அந்த இடத்தெல்லாம் பயன்படுத்துறதுக்கு இந்த வேலை இல்லாதவங்கலாம் இருக்காங்கல்ல, வேலை இல்லை படித்தவங்க அல்லது பெண்கள் அவங்களாம் இருக்காங்க. அப்போ இந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல பம்பு செட்டெல்லாம் போட்டு கிணறுலாம் போட்டு எல்லா செலவையும் அரசாங்கம் பண்ணிடணும். மற்றது அந்த விவசாயம் பார்க்குறது தான் அவங்களோட வேலை. இதனால் அரசுக்கு இழப்பு கிடையாது. ஏன்னா இதில் உற்பத்தி பண்ண போகிறீங்க, உணவை உற்பத்தி பண்ணி அதுலேருந்து பணத்தை எடுக்க போகிறீங்க. அந்த பணத்தை எடுத்தால் நீங்கள் அவங்களுக்கு சம்பளமாகவே கொடுக்க போகிறீங்க. அரசாங்கத்திட்ட நிறைய பணம் இருக்குது. இது எல்லாமே வேலைவாய்ப்பு. ஏகப்பட்ட இடம் காலியாக கிடக்குது. மக்கள் வசிக்கிற இடங்கள்லே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடம் காலியாக கிடக்கும். ஒரு வீடுகளுக்கு இடையில் இது அவரோட நிலம், அவர் வாங்கி போட்டிருக்காரு, இன்னும் 2 வருஷம் கழித்து வீடு கட்டுவார். அப்போ 2 வருஷம் சும்மா தானே கிடக்குது. அப்போ என்ன பண்ணணும், அரசாங்கம் இது உன்னுடைய நிலம்தான், நீ எப்போ வேணாலும் வாங்கிக்கோ. ஆனால் அது வரைக்கும் இந்த மாதிரி வேலை இல்லாதவங்க இதை பயன்படுத்துவாங்க. அங்கே தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது எல்லாம் அரசாங்கத்தோட பொறுப்பு. தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது, அதில் வேலை பார்க்குறது மட்டும்தான் மக்களுடைய பொறுப்பு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல லட்சம் கணக்கு சரியாக தெரியல, ஆனால் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலே காலியாக கிடக்குது. எந்த நிலத்தையும் காலியாக விடக்கூடாது. உனக்கு வீடு கட்டணுமா, அப்போ நீ வாங்கிக்கோ, 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லி வாங்கிக்கோ. அது வரைக்கும் இங்கே ஏதாவது விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம்னா என்ன விவசாயம், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், இந்த மாதிரி விவசாயத்தை இவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாழை போடலாம். எவ்வளோ இடம் காலியாக எடுப்பாருங்க, அதில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வாழை நடலாம். அப்போ அதுக்கான கட்டமைப்புகள் மக்கள்கிட்ட பணம் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது அரசாங்கம் அதற்கான முதலீடை போட்டு அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை போட்டு, இது மாத சம்பளம் இந்த வேலையை உங்களுக்கு நீ பண்ணணும், இந்த சைடில் இருக்கிற இடம், இந்த கேப்பில் கிடக்கிற இடம், இது எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ தான் இதை பயன்படுத்தணும். பயன்படுத்தி அதற்கான உற்பத்தியை அரசாங்கம் எடுத்துக்கும், உனக்கு சம்பளமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நிலத்து உரிமையாளர், நான் 1 மாதம் கழித்து வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, 1 மாதம் கழிச்சு அல்ல 2 மாதம் கழித்து வீடு கட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடணும், 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடணும். அப்போ அந்த இடத்த 3 மாதத்தில் காலி பண்ணி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு. அப்புறம் எங்கெல்லாம் காலியாக கிடக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி விவசாயம் பார்க்கலாம். மக்களுக்கான விளையாட்டு மைதானங்களை உருவாக்கலாம். விளையாட்டு மைதானங்களே இல்லை, வீட்டை விட்டால் வெளியே வந்தால் விளையாடுறதுக்கு இடமே இல்லை. அதனால் உடல் நலன் பாதிக்கப்படுது. அப்போ சின்ன விளையாட்டு மைதானங்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஏற்படுத்தலாம். இப்படி எந்த இடத்தையும் காலியாகவே விடக்கூடாது. காலியாக கிடக்கிற அத்தனை நிலங்களும் வேலைவாய்ப்பு, அது சும்மா கிடையாது, வேலைவாய்ப்பு. சின்ன இடமா தான் தெரியும். இந்த ஏரியா, குறிப்பிட்ட ஏரியாவை நீ தான்பா பார்த்துக்கணும். அங்கே பம்பு செட் இருக்குது, தண்ணி இருக்குது, சொட்டு நீர் பாசனம் இருக்குது, தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. நீ கவனிச்சிக்க வேண்டியது தான் உன்னுடைய வேலை. அதில் விவசாயம் பண்ணி அரசாங்கத்துக்கு அந்த உற்பத்தியை கொடுத்துரு, அதுதான் உன்னுடைய வேலை. இந்த மாதிரி எல்லாம் வேலைவாய்ப்பு. பெண்கள் பாருங்கள், வீட்டில் நிறைய பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை, போர் அடிக்குது. வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு திறந்த வெளியில் விவசாயம் பண்ணுற ஒரு வேலை கிடைக்குது, வீட்டு பக்கத்துலேயே கிடைக்குது, இந்த ஏரியாவிலே கிடைக்குது அப்படின்னா அதை யார் வேண்டான்னு சொல்லுவாங்க? அந்த மாதிரி இந்த நிலங்களெல்லாம் பயன்படுத்தினாலே கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகளை கொடுக்கலாம். நீங்கள் இதுவரை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போங்க, சென்னையிலேருந்து திருச்சி கன்னியாகுமரி வரைக்கும் போங்க, ரோடோரம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நிலம் காலியாக கிடக்கும். எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துகிற பணம் இருக்குது. பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் மக்களுக்கு இலவசமாக 1000 ரூபாய் அப்படியெல்லாம் கொடுக்குறீங்களா, மகளிர் உரிமை தொகை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கனாக்கா அதெல்லாம் நிறுத்திட்டு அந்த பணத்தை அத்தனையும் இதில் முதலீடு பண்ணுங்கள். கிணறுகளை தோண்டுங்க, பம்பு செட்டுகளை வைங்க, சொட்டு நீர் பாசனம், மற்ற எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துட்டு அதை கவனிக்கிறதுக்கு வேலையாட்களை நியமிச்சிருங்க, அரசு ஊழியர்கள் அவங்கெல்லாம். அப்போது எவ்வளோ வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் பாருங்கள் மக்களுக்கு. இந்த பாருங்கள், மக்களோட குடியிருப்பு பகுதிகளெலாம் பாருங்கள், எவ்வளோ இடம் காலியாக கிடக்குது. இது நானும் பல வருஷமாக பார்க்குறேன், இப்படி காலியாக தான் கிடக்குது. ஏரிகள்லாம் பாருங்கள், இங்கே ஏரிகள் பார்த்துருப்பீங்க வரும்போது. அப்போ இந்த ஏரிகள்லாம் நீச்சல் குளம் அமைக்கலாமே, நீச்சல் குளம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று அமைக்கலாம். மக்கள் மகிழ்ச்சியாக போகலாம், உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கா? எதுவுமே இல்லை. வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரணும் அவங்கள. மக்கள் வசிப்பிடங்களை எப்போவுமே வீட்டை விட்டு வெளியே கொண்டு மக்கள் வசிப்பிடங்களை ஒரு சுற்றுலா தலம் போல் மாற்றணும். அப்போ தான் இந்த நாடு முன்னேறும். இது எல்லாமே வேலைவாய்ப்பு. நீங்கள் இந்த நிலங்களை பயன்படுத்தினாலே 1 கோடி பேருக்காக வேலை கொடுக்கலாம்.
அப்புறம் மாட்டு பண்ணைகள் அமைங்க. இந்த மாதிரி காலியாக கிடக்கிற இடத்துல மாட்டு பண்ணைகள் அமைச்சு யார்கிட்டயா கொடுத்துடணும். ஒரு 10 பேர்கிட்ட நீங்கள் தான் இந்த மாட்டு பண்ணையை பார்த்துக்கணும். அதில் வர்ற வருமானத்தில் உங்களுக்கு சம்பளம், அதில் ஒரு பகுதி அரசாங்கம். ஏன்னா முதலீடு பண்ணது அரசாங்கம். அந்த பணத்தை நீங்கள் அரசாங்கத்துக்கு, அப்போ அரசாங்கத்துக்கு இதில் ஒன்றும் இழப்பு இல்லை, லாபம் தான் வரப்போகுது. ஒரு கட்டத்தில் லாபம் வர ஆரம்பிச்சிடும். ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு. அப்போ அரசாங்கத்துக்கு நல்ல பேர் பாருங்கள், நல்ல பேர். உணவு உற்பத்தி இன்னும் அதிகமாகும். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க மக்கள். எல்லாம் பழங்கள், காய்கறி, பழங்களை பார்த்தா விலை அதிகம். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளோட விலை அதிகமாகி போச்சு. அதனால் ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது. அதெல்லாம் இந்த மாதிரி நிலங்களை நம்ம பயன்படுத்தும் போது நிலங்களெல்லாம் ஒன்று கூட விடக்கூடாது. ஆனால் இது தனி மனித முயற்சியால் சாத்தியமில்லை. அரசாங்கத்திட்ட தான் பணம் இருக்குது, அவங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியும். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம், நிறைய முதலீடை போட்டு எல்லாத்தையும் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்துடணும். வேலை வாய்ப்பு இந்தா அப்படி ஆள் கிடைக்க மாட்டாங்க. கடைசியில் நீங்கள் வேலை கொடுக்க வேலைக்கு ஆள் இல்லாத பிரச்சனை வரும். வெளிநாடுகளில் அந்த மாதிரி தான் இருக்குது. வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க வெளிநாடுகளில். அந்த அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நாம் இங்கே ஆட்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வேலை இருக்குது, அதை கண்டுபிடிக்க நமக்கு தெரில. அது சோம்பேறித்தனம். அதை உழைக்க துணிஞ்சாதான் நமக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது நமக்கு தெரியும். கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகள் இன்னும் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நாம் அதை செய்ய வேண்டும். செய்யாமல் இருப்பது, அதனால தான் நாம் முன்னேறாமல் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.